மலையே மலையே வா, மலையே வாங்கிற ரைம்ஸ் தங்கம். மலையே மலையே வா வா, மண்ணில் விளையாட வா, புழுதி என தெருவிலே புதிய மனம் கமிழவா. என்ன சொல்கிறாங்க? மலையே மலையே வா வா, மலையை வர சொல்கிறாங்க. மண்ணில் விளையாட வா, மண்ணில் விளையாடு அப்படிங்கிறாங்க. புழுதி என தெருவிலே புதிய மனம் கமிழவா. பார்த்தீங்கன்னா மழை விழுந்ததுன்னா ஒரு வாசம், மண் வாசம் வீசுதுன்னு சொல்லுவாங்களே சாமி, அது மாதிரி ஒரு மண் வாசம் வீசுறதுக்காக வா அப்படிங்கிறாங்க. தெருவில் வெள்ளம் பெருகவா, மழை பெஞ்சா தெருவில் வெள்ளமாக தண்ணி போகும்ல சாமி, கப்பல் விட்டு விளையாடுவீங்க இல்லையா, அது மாதிரி வெள்ளம் பெருகவா, திருந்து நாங்கள் ஆடவா, மலையில் நாங்கள் விளையாடவா, கரையில் நின்று கால்வாயில் கப்பல் விட்டு மகிழவா. கரையில் அந்த கரையில் நின்றுட்டு கால்வாயினா தண்ணி போகும்ல, அந்த பார்ட்டை தான் கால்வாயின்னு சொல்கிறோம். அதில் என்ன பண்ணுறாங்களாம்மா, கப்பல் விட்டு நாங்கள் மகிழ்றதுக்காக வா, மலையே நீ வா அப்படிங்கிறாங்க. ஏரி குளம் பொங்கவா, ஏரி குளம் எல்லாமே தண்ணி பொங்குறதுக்காக மலையே நீ வா அப்படிங்கிறாங்க. எங்கள் கிணறு நிரம்பவா, நீரை கையில் அள்ளியே நின்று நாங்கள் குளிக்கவா. கையில் தண்ணி அள்ளி அள்ளி குளிக்கிறதுக்காகவும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மலையே வா. சரியா சாமி? யார் எழுதியிருக்காங்க இந்த பாடலை அப்படின்னு சொன்னால் மாலா தங்கப்பா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. மலையே மலையே வா வா, மண்ணில் விளையாடவா, புழுதி என தெருவிலே புதிய மனம் கமலவா, தெருவில் வெள்ளம் பெருகவா, திருந்து நாங்கள் ஆடவா, கரையில் நின்று கால்வாயில் கப்பல் விட்டு மகிழவா, ஏரி குளம் பொங்கவா, எங்கள் கிணறு நிரம்பவா, நீரை கையில் அள்ளியே நின்று நாங்கள் குளிக்கவா. செய்து பழகலாம். ஓகே, பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. உனக்கு என்னென்ன சொல் பிடிக்குதோ அதெல்லாம் இங்கே எழுதலாம் சாமி. மிஸ்ஸு சிலது எழுதியிருக்கிறேன். வெள்ளம், கப்பல், குளம், நீர், மகிழ்வு, கால்வாய், ஏரி, கிணறு, தெரு, குளிக்க. ஓகேயா? இந்த சொற்களை உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் நிறைய எழுதியிருக்காங்களோ அவங்க பெயர் எழுதணும். எத்தனை சொற்களை எழுதியிருக்காங்களோ அந்த நம்பரை இங்கே எழுதணும். அடுத்தது பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. மா கா எழுத்தில் தொடங்கும் சொற்கள். ஸோ பாடலில் பார்த்தீங்கன்னா மாவில் தொடங்குற சொற்கள் முதல்ல பார்க்கலாமா சாமி? இதை அழிச்சிடலாம். மாலை தொடங்குற சொற்கள். மாலை என்னென்ன? மண்ணில், மலையே, மனம், வேற என்ன தங்க இருக்கு? அவ்வளோதான் இருக்கு. நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமா பாரு. மண்ணில், மனம், மகிழ, இதெல்லாம் மாலை தொடங்குற எழுத்துக்கள். மகிழ போட்டிருக்கோமா நம்ம? மகிழ எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது மகிழ. ஓகேயா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலை தொடங்குற சொற்கள். காலை தொடங்குற சொல்லி எது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கரையில், கப்பல், அடுத்தது கமலை, அடுத்தது என்ன தங்கம்? கால்வாய், அது கையால், அதுவும் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கமலை, கரையில், கப்பல், 3 இருக்கிறதுனால 3 கரெக்டாக எழுதியிருக்கோம். பாடலிற்கு ஏற்ற வரிகள் எது? எடுத்து எழுதுக. பாடலிற்கு ஏற்ற வரி கப்பல் விட்டு மகிழவா அப்படின்னு எழுதியிருக்கிறேன் மிஸ்ஸு. இந்த பாடல் ஏற்ற வரினா மலையே மலையே வா வா கூட எழுதலாம். ஓகேயா? இதில் உனக்கு எந்த சென்டென்ஸ் பிடிக்குதோ அதை எடுத்து எழுதிக்கலாம். தெருவில் வெள்ளம் பெருகவா அப்படின்னு கூட இந்த இடத்துல எழுதலாம். ஓகேயா? அவ்வளோதான் தங்கம். அழிச்சிடலாம். பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குங்களா? உருவாக்கி எழுதுக. கழுகு இருக்குது, விதை இருக்குது, முதல் எழுத்து காவையும் கடைசி எழுத்து தையையும் எடுத்து கதை உருவாக்கியிருக்காங்க சாமி. அதே போல் புல் கொடுத்துருக்காங்க, எலி கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து பூவையும் கடைசி எழுத்து லீயையும் சேர்த்தோம்னா நமக்கு புலி கிடைக்கிது. அடுத்தது மாலை. மாலை தேன் கொடுத்துருக்குறாங்க. முதல் எழுத்தில் இருக்கிற மாவையும் இதில் இருக்கிற கடைசி எழுத்து இன்னையும் சேர்த்தோம்னா மான் கிடைக்கிது. அடுத்தது இங்கே மாங்காய் இருக்குது, ஆடு இருக்குது. முதல் எழுத்து மாவையும் கடைசி எழுத்து டூவையும் சேர்த்தோம்னா மாடு. பூக்கள் இருக்குது, பானை இருக்குது. முதல் எழுத்து பூவையும் கடைசி எழுத்து நையும் சேர்க்கும்போது பூனை கிடைக்குது. நண்டு இருக்குது, பொறி இருக்குது. முதல் எழுத்து கடைசி எழுத்து ரீ சேர்த்தோம்னா நரி கிடைக்குது. அடுத்தது படிக்க. என்னப்பா? நிலா. எப்படி இருக்குதாம்மா? வட்டமாக இருக்குது, வட்ட நிலா. அடுத்தது எப்படி இருக்குது? அழகாக இருக்குது, அழகான வட்ட நிலா. அங்கே எங்கே இருக்குது? வானில் அழகான வட்ட நிலா. சரியாடா தங்கம்? இதெல்லாம் அழிச்சிட்டோம்னா நீ பார்த்து காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
பேசலாம், எழுதலாம். இங்கே என்னென்ன தங்கம் இருக்குது? இவங்க ஒரு பாலத்தில் உட்காந்துருக்காங்க. அப்பாவும் அவங்க பொண்ணு பையன், பக்கத்தில் பூனை இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தூண்டில் வச்சுருக்காங்க கையில். இங்கே வந்து தட்டான் பறக்குது, மேலே புறா இருக்குது, கீழே கொக்கு இருக்குது. இந்த இடத்துல என்ன சாமி இருக்குது? வாத்து இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு மீன் வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்குது. இந்த சீனெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா? ஓகே, அப்போ நம்ம வந்து இதில் படத்தை பார்த்து பேச வேண்டும், தெரிந்தவற்றின் பெயர்களை எழுத வேண்டும் அப்படிங்கிறாங்க. யாராக இருக்காங்க? சிறுவன், சிறுவி, சிறுமி, அப்பா இருக்காரு. அடுத்தது பூனை இருக்குது. இங்கே பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் இருக்கா? அடுத்தது மீன் இருக்குது, கீழே தூண்டில் கையில் வச்சுருக்காங்க. வாத்து இருக்குது, கொக்கு இருக்குது, எறும்பு இருக்குது. அடுத்தது பறவை இருக்குது. இது எறும்பு, பறவை இருக்குது, மேகம் இருக்குது, தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு என்னென்ன இங்கே இந்த சீனில் பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். அது பாரு சாமி, எறும்பு எங்கே போய் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலால் இருக்குது எறும்பு, கீழே இல்லாத. படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை டிக் செய்க அப்படிங்கிறாங்க தங்கம். முதல்ல படத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இது என்னடா தங்கம்? காகம் மாதிரி இருக்குது. இது என்ன இருக்குது? குருவி மாதிரி இருக்குது. இது மைனாவாட் இருக்குது. இது என்ன? இது ஆந்தை. இது வந்து கிளி இருக்குது. இது வந்து இதை வேற ஒரு பேர்டு இருக்குதுடா தங்கம். கீழே வந்து சேவல் இருக்குது, கோழிகள் இருக்குது. சேவல் 2 சேவல் இருக்குது, கோழி இருக்குது. சரி, இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? கூடு இருக்குதா? ஒரு குருவி அதோட கூட்டில் உட்காந்துருக்கு. காகம் இருக்குது, பார்த்தோமா? இந்த இடத்துல காகம் இருக்குது. அடுத்தது ஆந்தை இருக்குது, அந்த இங்கே ஆந்தை இருக்குது. அடுத்தது கிளி இருக்கா? அந்த இந்த இடத்துல கிளி இருக்குது. அடுத்தது மரம் இருக்குது. ஆமாம், இங்கே ஒரு மரம் இருக்குது. கீழே பாரு கோழி இருக்கா? இப்போ நம்ம வந்து கோழியை டிக் பண்ணிடுறோம். ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. ஒரு சொல்லை மாற்றி வேறொரு சொல்லாக எழுது அப்படிங்கிறாங்க. முயல் ஓடியது பரிசு பெற்றது. முயல் ஓடிச்சாமா, பரிசு கிடைச்சிச்சாமா. நரி ஓடியது பரிசு பெற்றது. அதே தான். இந்த முயலை எடுத்துட்டு நரி போட்டிருக்காங்க. நம்ம நரியை எடுத்துட்டு மான் போட போகிறோம். மான் ஓடியது பரிசு பெற்றது. எதை தங்க எடுக்கிறோம்? முயலுங்கிற இடத்த எடுத்துட்டு நம்ம மான்னு போட்டுக்கிறோம். மான் ஓடியது பரிசு பெற்றது. இதெல்லாம் அழைச்சிடலாம். நமக்கு வந்து பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூடு இருக்குது, காகம் இருக்குது, ஆந்தை இருக்குது, கிளி இருக்குது, மரம் இருக்குது, கோழி இருக்குது. அவ்வளோதான். மழையும் நீங்களும் பேசுக, டிக் செய்க. ஓகே, மழை விழுந்தா நீ என்ன மழையில் நனைவேனா இதை டிக் பண்ணணும் தங்கம். மழையில் கொடையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவீங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ண வேணும். அங்கே இல்லை, இங்கே கீழே. இங்கே கலர் மாற்றிக்கலாம் மேடமா? கலரு ரெட் கலர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருக்காங்களா ரெயின் ட்ராப்ஸு, அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? கலர் பண்ண வேணும். அடுத்தது மழை விழுகிறப்போ நீ ரெயின் கோட் போட்டுட்டு விளையாடுவேன்னா இதை டிக் பண்ண வேணும். இல்லை மழை விழுகும்போது கப்பல் விட்டு விளையாடுவேங்க மிஸ் நான் அப்படின்னா இதை டிக் பண்ண வேணும். மழை விழுகிறம்போது பக்கெட்டில் அந்த மழை தண்ணி பிடிப்பேன்னா இதை டிக் பண்ண வேணும். மழையில் ரெயின் கோட் போட்டுட்டு நனைவேன்னு சொன்னால் இதை டிக் பண்ண வேணும். அடுத்தது மழை விழுகிறம்போது ஸ்வெட்டர் போட்டுட்டு வீட்டுக்குள்ளார உட்காந்துக்குவேன் அப்படின்னா இதை டிக் பண்ண வேணும். உனக்கு வந்து எது கரெக்டாக இருக்கோ, நீ என்ன செய்வியோ அதை வந்து என்ன பண்ண வேணும்? டிக் பண்ண வேணும். அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரியா தங்கம்? நீ கிட்டத்தட்ட எல்லா வேலையும் செய்வேன் மழையில் அப்படிங்கிறதுனால மிஸ் எல்லாத்தையும் குறிச்சிட்டேன். அடுத்தது சொல்லி பழகுக. இங்கே கொடுத்துருக்கிறத சொல்லி பழகு அப்படிங்கிறாங்க. வளைந்து செல்லும் ஆறு, வலையில் மீன்கள் ஆறு, சேற்றில் ஓடுது நண்டு, காற்றில் பறக்குது வண்டு. மீண்டும் மீண்டும் சரியாக ஒலித்து பழகுக அப்படிங்கிறாங்க. வலையில் செல்லும் ஆறு, வலையில் மீன்கள் ஆறு. வலை வந்து ஸ்பெல்லிங் அது உச்சரிப்பு. சேற்றில் ஓடுது நண்டு, காற்றில் பறக்குது வண்டு. கற்றல் பயணம். நான் கற்றவை. பிடித்த ராகத்தில் பாடலை பாட முடியும்னா இதை டிக் பண்ண வேணும். படம் பார்த்து பேச முடியும்னா இதை டிக் பண்ணணும். பொருள் புரிந்து சொற்களை படிக்க முடியும்னா இதை டிக் பண்ணணும். உன்னால் எது முடியுமோ அதை டிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டாரை கலர் பண்ண வேணும்.